one card is drawn from a well shuffled deck of 52 cards. Calculate the probability that the card will be an ace. Second, not be an ace. But total number of cards எத்தனை 52. ஸோ 52 கார்டில் நம்ம பிக் பண்ணும்போது ரேண்டமாக பிக் பண்ணும்போது எந்த கார்டு வேணால் வரலாம். அப்போ ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் 52. நமக்கு ஏஸ் கார்டு மட்டும் வேணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஸ் கார்டு ஒரு டெக்கில் எத்தனை இருக்கும்? 4. ஸ்பேடில் ஒன்று, டைமண்டில் ஒன்று, கிளப்ஸில் ஒன்று, ஹார்ட்டில் ஒன்று. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஸ் இஸ் 4. அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஏஸ் இஸ் 4/52. கெட்டிங் அன் ஏஸ் அதை ஈன்னு வச்சுக்கிறேன், நாட் அன் ஏஸை எஃப்னு வச்சுக்கிறேன். ப்ராபபிலிட்டி இப்போ கால்குலேட் பண்ணலாம். P of E, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஏஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி எழுதுகிறேன். எல்லா ப்ராப்ளம்லையும் எழுத தேவையில்லை. ஸோ எத்தனை ஏஸ் வரும்? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 4. ஏன்னா ஏஸ் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி 4. ஏன்னா 4 ஏஸ் தான் இருக்குது. ஸோ 4 சான்சஸ். ஓகே, டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 52. அடுத்து கெட்டிங் நாட் அண்ட் ஏஸ். நாட் அண்ட் ஏஸ்னா ஏஸ் மொத்தமே 4 தான் இருக்குது டெக்கில். ஏஸ் இல்லாமல் அப்போ மித்த கார்டுலாம் வரும்ல, அதான நாட் அண்ட் ஏஸ் உள்ளதுக்கான ஃபேவரபிள் அவுட்கம். டெக்கில் 52 கார்டில் 4 கார்டு போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு? 48 கார்ட்ஸ். 48 கார்ட்ஸ் ஆர் நாட் ஏஸ். அதனால் 48 தான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கார்ட்ஸ். Since number of cards which are not an ace is 48. ace இல்லாமல் other cards 48 இருக்கும். அதனால் 48/52. இதை எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணலாமோ பண்ணிக்கலாம். இதை ரெடியூஸ் பண்ணால் 12/13 ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.